ஒரு 9 மணிக்கு சிஎம் வந்துடுறாருங்க ஆபீஸ்க்கு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த 10க்கு வந்தது 11க்கு வந்தது இதெல்லாம் புதுசுன்னு பேசிக்குது. எப்ப அவரே 9:30க்கு வந்துடுறாரு, நம்ம போயிடுவோம் அப்படின்னு. ஒழுங்கு என்பது நம்ம ஒரு விஷயம் சரியாகணும், அது நம்மள இருந்து ஆரம்பிக்கணும் அந்த மாற்றத்தை. அப்படிதான் நான் பார்த்தேன். இப்படி நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு நம்புறேன். ஒவ்வொரு துறையை சேர்ந்த அமைச்சர்களும் வெகு பரபரப்பா இயங்கிட்டு இருக்கீங்க. அந்த முதல் நாள் 700 சொச்சம் கடைகள் அகற்றப்பட்டது. இன்னும் அகற்றப்படாம இருக்குன்னு சொல்லி இங்கேயே போர்டு இருக்கு. அது நடக்கும், அது நடக்கும், அகற்றப்படும். கொஞ்சம் கால அவகாசம் தான், எல்லாமே சரியா நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா, நம் தேசத்துல கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேரை குடியாரங்களாக்கி வச்சிருக்கோம். சாதாரண குடி கிடையாது, குடி நோயாளிகளா இருக்காங்க. நீங்க படக்கன் எல்லாத்தையும் மூடிவிட்டீங்கன்னா சட்டையை கழிச்சு ரோட்ல பைத்தியம் மாதிரி அலைவாங்க. இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே சொல்லுது. அப்படி பண்ணிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. முன்னாடி நான் சின்ன வயசுல இருக்கும்போது கள்ளுக்கடை சாராய கடையெல்லாம் ஊருக்கு வெளியே எங்கேயும் இருக்கும். அந்த இடத்துக்கு போனாலே குற்றம்னு மனசுல உரைக்கிற மாதிரி இருந்தது. இப்போ ரொம்ப சாதாரணமா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல, கோயில் பக்கத்துல, பள்ளிக்கூடத்து பக்கத்துல எல்லாம் வந்துருச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்படும், அகற்றப்படும். அதற்கான வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு. 12 நாள்ல எல்லாமே நடந்துறாது, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அகற்றப்படும். பாலியல் வன்கொடுமை, சின்ன குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்கள், இந்த கோயம்புத்தூர் மட்டும் இதோட முடிச்சிருவோம். இதான் கடைசி. இனி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. அதற்கான வேலையும் நடக்குது. எல்லா துறைகளிலுமே தூர்வாரப்படுகிறது. எல்லாமே மறுமலர்ச்சி அடையும், புத்துணர்ச்சி அடையும், புதுசாக எழும். அடுத்து கேரள மாநிலத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாநில கட்சி தேசிய கட்சியாக உருவெடுக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையா நேர்மையா என் மக்களுக்கு நல்லது நடக்கும் பட்சத்தில் எங்கிருந்தாலும் என் போன்றவர்களின் குரல்கள் உங்களுக்காக ஒழிச்சுக்கிட்டே இருக்கும், ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்காக நாங்க பேசிக்கிட்டே இருப்போம். வாழ்த்துக்கள். வாழ்வோம், வெல்வோம்.